குருநாதா, ஸ்நானத்தை முடித்துவிட்டு மாணவர்களை அழைத்திருக்கலாம். எதற்காக இப்போதே அழைத்தீர்கள்? நேரத்தை வீணடிக்க கூடாது ராமானுஜா. எண்ணெய் தேய்த்து ஸ்நானத்தை முடித்து விட்டால் பிறகு சோம்பல் வந்துவிடும், பாடம் எடுக்கும் மனோநிலையும் போய்விடும். அதற்காகத்தான் அனல் பறக்க நீ எண்ணெய் தேய்க்கும் போது கனல் பறக்க விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று இவர்களை இங்கு அழைத்திருக்கிறேன். மாணவர்களே, உங்கள் கேள்விகளை தொடங்குங்கள். குருநாதா, அடியேனுக்கு பிரம்மம் என்பதன் அர்த்தத்தை விளக்கி அருள வேண்டும். பிரம்மம் என்பதை உபனிஷத்தான வேதாந்தம் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது. குறிப்பாக ஈஷோபனிஷத்தும் கடோபனிஷத்தும் நன்கு தெரியப்படுத்துகிறது. பிரம்மம் அசைவற்றது, ஒன்றாயிருப்பது, ஆனால் மனதை விட அதிவேகம் உள்ளது, எங்கும் வியாபித்திருப்பது, பிரகாசமானது, சரீரமற்றது, எல்லாம் அறிந்தது. அனைத்தையும் அந்த பிரம்மத்திடம் ஒப்படைத்தால் அனைத்தும் அதனுள் கலந்து பிரம்மம் மட்டுமே எஞ்சி நிற்கிறது. அப்படி என்றால் அந்த பிரம்மத்தின் குணம் எப்படிப்பட்டது? உருவமே அற்ற அந்த பிரம்மத்திற்கு குணங்கள் ஏது? பிரம்மம் நிர்குணமாகவும் ஒன்றே ஆகிய சூட்சமமாகவும் அல்லவா இருக்கிறது? அதைத்தானே உபனிஷத்தும் சொல்கிறது. ஆமாம் கோவிந்தா, இப்போதெல்லாம் நீ பிரம்மத்தை பற்றி பலவாறாக ஆராய்கிறாய் போலிருக்கிறதே. ஆம் சுவாமி, அறிவது மட்டுமல்ல, அதை சில நேரங்களில் தங்களைப் போலவே விளக்கவும் செய்கிறான். நல்ல விஷயம்தானே. நானோ ஞானத்தை வாரி வழங்குகிறேன், கோவிந்தனோ அள்ளி பருகுகிறான், மூளையில் தேக்கிக் கொள்கிறான். புத்தியில் நிரம்பி இருப்பது வழியத்தானே செய்யும். வழியட்டும், ஆராய் பெருகட்டும். ஞானம் வறண்டு போயிருப்பவர்களுக்கு போய் சேரட்டும். ஆனால் குருநாதா, ஒரு உபனிஷத் வாக்கியம் பரமபுருஷனை பற்றியும் அவரின் கண்களை பற்றியும் வர்ணிக்கிறதே. நீ எதை பற்றி சொல்கிறாய்? கீர்த்திவாசன் சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்தை பற்றி கேட்கிறான் குருநாதா. காலையில் இது பற்றி அடியேனிடமும் வினவினான். அது என்ன வாக்கியம் கோவிந்தா? நீயே சொல். சாந்தோக்கிய உபனிஷத்தில் முதல் அத்தியாயம் 6வது பகுதி 7வது மந்திரத்தில் முதலில் வரும் தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீக மேவ மக்ஷினி என்ற வாக்கியம் சுவாமி. அதில் என்ன சந்தேகம்? அதில் பரமபுருஷ பகவானின் கண்களை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அதன் விளக்கத்தை அறிய விரும்புகிறான். ஆமாம் சுவாமி, நாங்கள் அனைவருமே அதன் அர்த்தத்தை அறிய விரும்புகிறோம். ஓ, அவ்வளவுதானா? சொல்கிறேன், கேளுங்கள். கேள்வியும் அதற்கு தகுந்த பதிலும் முக்கியமாயிற்றே. அதுவும் கற்றலில் கேட்டல் நன்றாயிற்றே. இருப்பினும் உருவமற்ற பிரம்மத்திற்கு உருவம் உள்ளதாக பாவித்து அதன் கண்களை வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம். அதாவது கப்யாசம் என்பதை கபி ஆசம் என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். கபி என்றால் குரங்கு, ஆசம் என்றால் பிருஷ்டபாகம், அதாவது ஆசன பகுதி. பகவானின் கண்கள் குரங்கின் பின்பகுதியைப் போல் சிவந்து இருக்கிறது என்று பொருள். என்னவாயிற்று சுவாமி? என்னவாயிற்றா? ராமானுஜா, அனல் போல் தகிக்கும் உன் கண்ணீரா என்னை சுட்டது? உன்னைத்தான் கேட்கிறேன், ஏன் உன் கண்களில் இத்தனை கோபம்? கோபமா? ஆம். ஒருவன் மகிழ்ச்சியிலோ அல்லது துக்கத்திலோ கண்ணீர் விட்டால் அது மிகவும் குளிர்ந்திருக்கும். ஆனால் கோபத்தால் ஒருவன் கண்ணீர் விட்டால் அந்த கோபத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் கண்ணீர் கடல் நீராக மாறும். சொல் ராமானுஜா, உன் கண்ணீர் வெந்நீராக ஏன் என்னை சுட்டது? அதற்கு காரணம் தாங்கள் கூறிய விளக்கம்தான் சுவாமி. ஏன்
என் விளக்கத்தை தாண்டி என்ன விளக்கத்தை எந்த ஆச்சாரியாரால் கொடுக்க முடியும்? முடியும் சுவாமி. அந்த சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்திற்கு அழகான பொருள் இருக்க தாங்கள் இப்படி ஒரு தவறான விளக்கத்தை கூற வேண்டுமா? குருநாதா, தங்களைப் போன்ற ஒரு மகாத்மாவின் திருவாயிலிருந்து இப்படி ஒரு பொருத்தமற்ற விளக்கம் வந்ததைக் கேட்டு அடியேனின் மனம் மிகவும் துன்புறுகிறது. அனைத்து கல்யாண குணங்களையும் பெற்று உலக அழகுக்கெல்லாம் பிறப்பிடமாகவும் நிதியாகவும் உள்ள பகவானின் திருக்கண்களை குரங்கின் ஆசன வாயுடன் ஒப்பிடுவது எவ்வளவு பெரிய பாவம்! தங்களைப் போன்ற ஒரு அறிவாளியின் வாயிலிருந்து இப்படி ஒரு விளக்கத்தை அடியேன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உன் அதிக பிரசங்கித்தனத்தை என்னிடமே காட்டுவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இங்குள்ளவர்கள் அனைவரும், ஏன் உன் தம்பி கோவிந்தன் உட்பட அனைவரும் என் விளக்கங்களை விருப்பமுடன் கேட்டுக்கொண்டிருக்க உனக்கு மட்டும் இதில் உடன்பாடு இல்லையோ? நீ ஒரு சம்பிரதாய பித்தன். அதை தாண்டி ஒரு விளக்கத்தை உன் மனது ஏற்க மறுக்கிறதோ? உன் சித்தாந்தம் என் ஞானத்தை விட பெரியதோ? என் விளக்கத்தை அப்படியே ஏற்கும் ஒரு பரந்த மனப்பான்மை உன்னிடம் இல்லை. ஆனால் கோவிந்தனையும் மற்றவர்களையும் பார். அவர்களின் மனது விசாலமானது. அதனால் என் விளக்கங்களும் தத்துவங்களும் அவர்களை ஆக்ரஷிக்கிறது, ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறது. ஆனால் நீ என்னை எதிர்த்து ஒரு விளக்கத்தை கொடுக்க முயல்கிறாய். சுவாமி, அப்படி இல்லை. தங்களை எதிர்க்க அடியேன் யார்? சரி குருதேவா, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுவிடுவோம். எப்படி விட முடியும்? நான் கூறிய விளக்கத்தை தவறு என்று சொன்ன நீ சரியான விளக்கத்தை சொல்லியே ஆக வேண்டும். என்னிடம் பயிலும் மாணவனான நீ என்னை விட ஞானத்தில் உயர்ந்தவன் என்று நிரூபிக்க வேண்டும். இந்த யாதவ பிரகாசனின் பொருளுரைக்கு எதிராக வாதம் செய்ய வேண்டும். முடியுமா உன்னால்? ஏன் அமைதியாகிவிட்டாய்? அப்படி என்றால் உன்னால் என் விளக்கத்தை மறுத்து எதிர்வாதம் செய்ய முடியாது என்றுதானே பொருள்? மாணவர்களே, ராமானுஜனின் வார்த்தையை ஏற்க வேண்டாம். அது அர்த்தமற்றது. இந்த ஸ்லோகத்திற்கு நான் சொன்ன சிறந்த அர்த்தத்தை தவிர வேறு அர்த்தமே இல்லை. இருக்கிறது சுவாமி. தங்கள் ஆசியால் அந்த வாக்கியத்தின் உண்மையான பொருளை விளக்குகிறேன். கப்யாசம் என்பதை கம் பிவதி என்று பிரித்து பார்க்க வேண்டும். கம் என்றால் குளிர்ந்த நீர், பிவதி என்றால் பருகுதல். குளிர்ந்த நீரை தன் வெப்பத்தால் பருகுவதால் சூரியனுக்கு கபி என்றும் ஒரு பொருள் உள்ளது. அடுத்தது ஆசம். அஸ் என்பது மலர்தல் என்ற பொருளை குறிக்கும். ஆச என்றால் மலர்ந்தது என்று பொருள். ஆகவே கப்யாசம் என்றால் சூரியனால் மலர்ந்தது என்று பொருள். ஆசம் உபவேசரே என்ற தூதுபாடப்பிடி சூரியனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கமலம், அதாவது தாமரையைப் போல் என்று பொருள். அதன்படி நிறைய ஜலமுள்ள தடாகத்தில் தண்டு பெருத்ததால் சூரிய கிரணத்தால் மலர்ந்ததால் சிவந்த தாமரை மலர் போன்ற சிவந்த திருக்கண்களை உடையவன் அந்த பகவான் என்ற உயர்ந்த அர்த்தத்தைத்தான் இந்த ஸ்லோகத்திற்கு பொருள் கொள்ள வேண்டுமே தவிர தாழ்ந்த குரங்கின் பின் ஆசன பகுதியை எல்லாம் பகவானோடு ஒப்பிட்டு தரக்குறைவாக பொருள் போதிக்க கூடாது சுவாமி. இதற்கு தங்களின் கருத்து என்ன குருதேவா? அனைவரும் போகலாம். குருதேவா, அனைவரையும் இங்கிருந்து போகச் சொன்னேன். உனக்கு மட்டும் தனியாக சொல்ல வேண்டுமா? எண்ணெய் தேய்த்து உடல் உஷ்ணத்தை குறைக்க வேண்டாமா குருதேவா? குளிர்ந்து விட்டேன், நன்கு குளிர்ந்து விட்டேன். போ.
கப்யாசம் என்பதை கம் பிவதி என்று பிரித்து பார்க்க வேண்டும். கம் என்றால் குளிர்ந்த நீர், பிவதி என்றால் பருகுதல். குளிர்ந்த நீரை தன் வெப்பத்தால் பருகுவதால் சூரியனுக்கு கபி என்றும் ஒரு பொருள் உள்ளது. அடுத்தது ஆசம். அஸ் என்பது மலர்தல் என்ற பொருளை குறிக்கும். ஆச என்றால் மலர்ந்தது என்று பொருள். ஆகவே கப்யாசம் என்றால் சூரியனால் மலர்ந்தது என்று பொருள். சிவந்த தாமரை மலர் போன்ற சிவந்த திருக்கண்களை உடையவன் அந்த பகவான் என்ற உயர்ந்த அர்த்தத்தைத்தான் இந்த ஸ்லோகத்திற்கு பொருள் கொள்ள வேண்டுமே தவிர தாழ்ந்த குரங்கின் பின் ஆசன பகுதியை எல்லாம் பகவானோடு ஒப்பிட்டு தரக்குறைவாக பொருள் போதிக்க கூடாது சுவாமி. குருநாதா, என்ன? சாந்தம் குருநாதா, சாந்தம். இப்படி பார்த்தால் இந்த இடமே பஸ்பமாகி விடாதா? சாந்தமாகுங்கள் குருநாதா, சாந்தம். சாந்தம் எப்படியடா வரும் சாந்தம்? என் சிந்தை குளிரும்படியா சம்பவம் நடந்துள்ளது. ஒரு சிறுவன் என்னை இந்த யாதவ பிரகாசனை எதிர்த்து வாதம் செய்திருக்கிறான். என் கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவித்திருக்கிறான். அதை கேட்டு நான் சாந்தமாக வேண்டுமா? 4 வேதங்களையும் கரைத்து குடித்தவர்களே இந்த யாதவ பிரகாசனை பார்த்தால் நடுங்கி ஒதுங்கி போய்விடுவார்கள். ஆனால் அந்த சிறுவன், என் மாணவன், என்னையே எதிர்க்க துணிந்து விட்டானா? ராமானுஜனுக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? தங்களால் தான் வந்திருக்க வேண்டும். சம்பூர்ணம், என்ன உளறுகிறீர்? உளரவில்லை சுவாமி, உண்மையைத்தான் சொல்கிறேன். கோபப்படாமல் அடியேன் சொல்வதற்கு தயவு செய்து செவிசாய்க்க வேண்டும். பல நேரங்களில் அந்த ராமானுஜனை தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடினீர்கள். தாங்கள் அவன் தகுதிக்கு மீறி கொடுத்த சலுகை, அந்தரங்க சேவை இன்று தங்களுக்கு உபத்திரமாக ஆகியிருக்கிறது. அவனை தங்கள் தலை உச்சியில் வைத்து பூரிக்க அவனோ இன்று தங்கள் குரல் வலையை நெறித்து விட்டான். அதானே, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடிப்பது போல் தங்களையே பதம் பார்த்து விட்டானே அந்த ராமானுஜன். அன்றொரு நாள் ராமானுஜன் எனக்கே பாடம் கற்பித்த போது தாங்கள் என்னைத்தான் கண்டித்தீர்கள். ராமானுஜனை ஆகா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளினீர்கள். ஆனால் இன்று அவன் உங்களையே எதிர்த்திருக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் அவனை தாங்கள் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கவில்லை என்பதுதான். சரியாக சொன்னீர் சம்பூரணம். இடத்தை கொடுத்தால் மடத்தை படிக்க பார்க்கிறானே. புரிகிறது, எனக்கு அனைத்தும் புரிகிறது. வளர்த்த கடா மார்பில் பாய்கிறது. இதுவரை எவரும் இந்த யாதவ பிரகாசனிடம் இப்படி விவாதித்ததில்லை. சித்தாந்த தத்துவ தர்க்கம் என்றால் என்னை விட்டு 10 அடி தள்ளியே நிற்பார்கள். எனக்கு அருகில் நின்று ஒரு விளக்கத்தை கொடுக்கும் துணிச்சல் ஒருவருக்கும் வந்ததில்லை. ஆனால் இந்த ராமானுஜன் நெருங்கி இருக்கிறான். துணிச்சலாய் ஒரு மறு விளக்கமும் கொடுத்திருக்கிறான். ஆனால் ராமானுஜன் இப்படி நடந்ததற்கு நான் காரணம் அல்ல சம்பூர்ணம். இதற்கு பின்னணியில் வேறு ஒரு நபர் மிகவும் பலமாக ராமானுஜனோடு சேர்ந்து செயல்படுகிறார். குருநாதா, தாங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள்? திருக்கச்சி. திருக்கச்சிதான் அவனுக்கு இப்படி ஒரு துணிச்சலை கொடுத்திருக்க முடியும். அவன்தான் ராமானுஜனுக்கு தனி பாடம் நடத்தியிருக்க வேண்டும். அந்த திருக்கச்சி கொடுக்கும் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தான் பிஞ்சிலே பழுத்த ராமானுஜன் ஆட்டமாய் ஆடுகிறார். நான் இப்போது அடைந்துள்ள தோல்விக்கு காரணம் ராமானுஜன் மட்டுமல்ல, அந்த திருக்கட்சியும் தான். தோல்வி என்று எப்படி ஆகும் சுவாமி? ஏதோ ஒருவன் தங்களை எதிர்த்து ஒரு விளக்கத்தை கொடுத்ததால் ஒட்டுமொத்த தோல்வியாக அது ஆகிவிடுமா? மற்ற ஏனைய மாணவர்கள் தங்களின் அடியொற்றி தங்களின் வாக்கையே வேத வாக்காக மதித்து நடக்கவில்லையா? குறிப்பாக கோவிந்தன். இத்தனைக்கும் ராமானுஜனின் தம்பியாயிற்றே அவன். அவன் தங்களை மதித்து ஒரு சத் சிஷ்யனாக வலம் வரவில்லையா? தங்களின் தத்துவங்களையும் சித்தாந்த விளக்கங்களையும் மனதார ஏற்று அதன்படிதானே நடந்து கொண்டிருக்கிறான். ஆம் குருதேவா,
இந்த அற்பமான ராமானுஜனையே மனதில் நினைத்து தோல்வி என்ற பெரிய வார்த்தைகளை எல்லாம் தயவு செய்து பிரயோகிக்காதீர்கள். நமக்கு கோவிந்தன் இருக்கிறான், அது போதுமே. அது எவ்வளவு பெரிய வெற்றி! இருக்கலாம். ஆனால் ஒரு புறம் ராமானுஜன், மறுபுறம் கோவிந்தன் என்று கொண்டால், ராமானுஜன் ஒரு படி மேலே உயரத்தில் அல்லவா இருக்கிறான். அதன்படி அந்த திருக்கட்சியும் உச்சாணி கொம்பில் அல்லவா விற்றிருக்கிறான். அதற்கு ஒரு உபாயம் உள்ளது குருதேவா. எதையும் யோசிக்காமல் அந்த ராமானுஜனை இந்த பாடசாலையை விட்டே துரத்தி விடுங்கள். பிறகு எந்த தொல்லையும் இல்லாமல் தங்கள் தத்துவங்களை மக்களிடம் பரப்பி விடலாமே. ராமானுஜனை பாடசாலையை விட்டு துரத்துவது சரியாகாது. ஏன் சுவாமி, கோவிந்தனும் சென்று விடுவான் என்று நினைக்கிறீர்களா? அப்படி இல்லை. இந்நேரத்தில் ராமானுஜனை பாடசாலையை விட்டு விரட்டினால் இந்த யாதவ பிரகாசனால் ராமானுஜனையும் தாண்டி ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியவில்லை. அவனை சமாளிக்க முடியாமல் பயந்து போய் வெளியே அனுப்பிவிட்டார் என்று என் மாணவர்களே என்னை பற்றி தாழ்வாக நினைப்பார்கள். மாணவர்கள் மத்தியில் என் மீது உள்ள மதிப்பே போய்விடும். அதற்கு நான் வழிவகுக்கலாமா? இப்போது இவ்வளவு யோசிக்கிறீர்கள். ஆனால் அன்று நான் சொன்ன போதெல்லாம் என் வாயை அடக்கி அவனை வளர்த்து விட்டீர்கள். ஆமாம், செய்தேன். ஏன் செய்தேன்? ராமானுஜனை போன்ற ஒரு அறிவு ஜீவியை, ஒரு பொக்கிஷத்தை நாம் இழக்க கூடாது என்று நீர்தானே அவனை பாடசாலையில் சேர்க்கும் பொழுது திருவாயால் சொன்னீர். நானும் நம்பினேன். ராமானுஜனை என் தத்துவத்திற்கு கொண்டு வந்து விட்டால் அதன் பிறகு என் விளக்கங்கள் 8 திக்கிலும் புத்தொளி வீசி பறக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது நடப்பதோ வேறு விதமாக இருக்கிறது. தாங்கள் அவனை தங்கள் பக்கம் இழுக்க நினைக்கிறீர்கள். அவனோ இங்குள்ள மொத்த பேரையும் தன் பக்கம் இழுத்து விடுவான் போல் இருக்கிறதே. அதற்கு முன்பாக நாம் அவனை இங்கிருந்து விரட்டி அடிப்பதுதான் நமக்கு நல்லது. போதும். அவன் சுயரூபம் எனக்கு தெரிந்து விட்டது. அவனை எங்கு, எப்போது, எப்படி அடக்க வேண்டும் என்பதை தீர்க்கமாக யோசிக்கிறேன். நன்றாக யோசியுங்கள் குருநாதா. நாங்கள் சொன்னதையும் நன்கு யோசியுங்கள். எங்கள் கூற்றுப்படி அந்த ராமானுஜனை சுவடே தெரியாமல் அழித்து ஒழிப்பதுதான் சாலச் சிறந்தது என்பதை சிந்தையில் ஊற்றி யோசியுங்கள். நாங்கள் வருகிறோம். திருமலை நம்பி சுவாமிகளே, சன்னதியில் வைத்து எதை பற்றியும் பேச வேண்டாம் என்று ஒன்றும் கேட்கவில்லை. எப்படி சென்று கொண்டிருக்கிறது தங்களின் திருமலை கைங்கரியம்? அதற்கென்ன, எம்பெருமான் ஏழுமலையான் இந்த கடையேன் செய்யும் சிறு சேவையையும் பெரிய மனது வைத்து ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அடியேன் இதை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். உம்மைத்தான் வேண்டி விரும்பி தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த சீனிவாசன் என்றுதான் அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். அனைத்தும் அடியேரின் ஆச்சாரியர் யமுனாச்சாரியரின் திருவருள். ஆமாம், திருமலையில் வைகானசம் தானே ஆகமம். ஆம்பட்டரே. ஆனால் உமது ஆச்சாரியர் ஆகம பிரமாணம் என்று ஒன்றை இயற்றி அதில் பாஞ்சராத்திர ஆகம விதியை தானே சாகித்து சொல்லி இருக்கிறார். வாஸ்தவம்தான். ஆனாலும் திருமலையில் முன்பிருந்தே வைகானச ஆகமம்தான் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுவும் மிக சிறந்த விகனசஸ் என்ற மகரிஷியால் வகுக்கப்பட்டதாயிற்றே. பகவத் பக்தர்களுக்கும் ஏற்றம் தந்து பார்ப்பதுதானே பகவானின் செயல். சரியாக சொன்னீர்கள். வைகானச ஆகம விதிகளை கடைபிடிப்பது மிகவும் கடினம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் எம்பெருமான் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மொத்தத்தில் தங்களை இங்கு பார்த்ததில் வேங்கடவனையும் ஒரு சேர தரிசித்தது போல் இருக்கிறது. ஆமாம், திருக்கச்சி நம்பிகளை இங்கு எங்கும் காணோமே. சரிதான். தாங்கள் திருக்கச்சி நம்பி சுவாமியின் மடத்திற்கு சென்று விட்டு இங்கு வரவில்லையா? இல்லை பட்டரே, நேராக இங்குதான் வந்தேன். புனிதமான அனந்தசரஸ் திருக்குளத்தில் ஸ்நானம் செய்து அனுஷ்டானங்களை முடித்தேன். வரதனையும் உம்மால் நன்கு சேர்வை செய்யப்பட்டு இதோ இந்த பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டேன். இன்றைய பொழுது அடியனுக்கு இனிதாய் தொடங்கியது. திருக்கச்சி நம்பிகள் காலையிலேயே விஸ்வரூப தரிசனம் செய்துவிட்டு சென்று விட்டார். அப்படியென்றால் சரி, அடியேன் திருக்கச்சி நம்பிகளின் மடத்திற்கே சென்று அவரை காண்கிறேன்.
திருவேங்கடமுடையானின் கருணை நிழலில் என்றென்றும் இளைப்பாரும் திருமலை நம்பி சுவாமிகளுக்கு இந்த கடையேனின் அனந்தமான வந்தனங்கள். காஞ்சி வரதனின் பேரருட் கருணைக்கு பாத்திரமான திருக்கச்சி நம்பிகளுக்கு இந்த அடியேனின் வந்தனங்கள். திருமலை நம்பிகளே, தங்களை இங்கு தரிசித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எப்போது வந்தீர்கள்? பெருமாள் தரிசனம் ஆயிற்றா? இன்று காலையில்தான் வந்தேன். வரதனின் பேரெழில் தரிசனமும் ஆயிற்று. இப்பொழுதுதான் உங்களை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தேன். தாங்களும் எழுந்தருளி விட்டீர்கள். சரி, ஸ்ரீரங்கம் மடத்திற்கு சென்று வந்தீர்களா? ஆச்சாரியரை தரிசித்தீர்களா? அங்கிருந்துதான் நேராக வருகிறேன். ஆச்சாரியரையும் ஸ்ரீரங்கநாதரையும் நன்கு சேவித்தேன். ஆச்சாரியர் தங்களை மிகவும் நினைவு கூர்ந்தார். ஆச்சாரியரின் நினைவில் இந்த அடியவன் இருப்பதே இப்பிறவியின் பெரும் பேறு. இதைவிட இந்த அடியவனுக்கு வேறு என்ன வேண்டும்? சரி, தாங்கள் இன்னும் ஸ்ரீபெரும்புதூர் செல்லவில்லையா? நேராக இங்கு வந்ததாக சொல்கிறீர்கள். ஆம் திருக்கச்சி நம்பிகளே, அடியன் இன்னும் ஸ்ரீபெரும்புதூர் செல்லவில்லை. அது இனிமேல்தான். புரிகிறது. உமது ஸ்ரீபெரும்புதூர் தான் இங்கே காஞ்சியமதியில் வாசம் செய்கிறதே. மருமான் இருக்கும் இடம் தேடி முதலில் இங்கு வந்து விட்டீர்கள், அப்படித்தானே? தங்களிடம் எதையும் மறைக்க முடியுமா? உண்மைதான். எப்படி இருக்கிறான் ராமானுஜன்? அதிகம் கேள்வி கேட்டு உம்மை தொந்தரவு செய்வதில்லையே. திருமலை நம்பிகளே, ராமானுஜன் ஓர் ஒப்பற்ற மாமணி. தன் மாமாவை போன்றே உயர்ந்த சிரோன்மணி. அவன் கேட்கும் கேள்விகளுக்கு நாம் பதிலுரைக்கும் ஒரு பெரும் பேற்றை இந்த வரதன் அளித்திருப்பதாகவே அடியே நினைக்கிறேன். வைணவ உலகத்திற்கு ஓர் அலங்காரமாக, பூஷணமாக தங்களின் குடும்பத்தில் வந்து உதித்திருக்கிறான் ராமானுஜன். பறந்து விரிந்த இந்த உலகத்திற்கு ஒரு சூரியன் போதும். அதுபோல் ஒட்டுமொத்த சம்பிரதாயத்திற்கும் ராமானுஜன் ஒருவன் போதும். காலை கதிரவனின் உதயத்தால் இருள் விலகி ஓடும். அப்படியே தங்களின் மருமான் ராமானுஜன் என்ற பேரொளியால் அஞ்ஞான இருள் முகவரியின்றி மறைந்து போகும். அவனோடு ஒரு பந்தத்தாலோ சங்கத்தாலோ நாம் இணைந்திருக்கிறோம் என்பதே பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம். ஏதேது என் மருமானை பற்றி இவ்வளவு சிலாயிக்கிறீர்? என்ன வசியம் செய்தான் அப்படி? தங்கள் குரலிலோ அவனை பற்றி சொல்லும் போது ஒரு கம்பீரம், ஒரு பெருமலர்ச்சி, தேகத்தில் ஒரு புது பொலிவு. அதானே, இதற்கு முன்பு அடியேன் இவ்வளவு உற்சாகத்துடனும் பெரும் உவகையுடனும் மந்தகாச பொலிவுடனும் தங்களை அடியேன் கண்டதில்லையே. பார்த்தீர்களா? தினமும் உம்மை காணும் பட்டரே உம்மில் ஒரு வித்தியாசத்தை கண்டதாக சொல்கிறார். அதற்கு ஏதாவது விசேஷ காரணம் இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது திருமலை நம்பிகளே. அப்படியென்றால் உடனே சொல்லும். அடியேனால் ஆவலை அதிக நேரம் கட்டுப்படுத்த முடியாது. சொல்கிறேன். ஓர் அதி அற்புதமான நிகழ்வு திருப்புட்குழி யாதவரின் பாடசாலையில் நிகழ்ந்துள்ளது. இந்த சுற்று வட்டாரத்திலேயே தனக்கு மிஞ்சிய ஞானம் எவருக்கும் இல்லை என்று இருமாப்போடு இருந்த யாதவ பிரகாசருக்கு சம்மட்டடி போல் ஒரு பதிலடியை தங்கள் மருமான் ராமானுஜன் கொடுத்திருக்கிறார். யாதவரின் தலைக்கணத்தை தவிடுபொடியாக்கியிருக்கிறார். யாதவ பிரகாசரால் குதர்க்கமாக கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கத்தை மறுத்து அதி உன்னதமான ஓர் பதிலை கொடுத்து அந்த ஆணவ பிரகாசரை நிலைகுலைய செய்திருக்கிறான் ராமானுஜன். என்ன, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று அடியேனிடம் கூட தாங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லையே சுவாமி? பகிர்ந்து கொள்ளவில்லைதான். இருந்தாலும் இது போன்ற சிறந்த நிகழ்வுகளை திருமலை நம்பி சுவாமிகள் போன்ற சக வைஷ்ணவர்களோடு கூடியிருந்து குளிர்ந்து பகிர்வதுதானே இன்னும் சிறப்பாக இருக்கும் பட்டரே. திருக்கச்சி நம்பிகளே, தாங்கள் சொல்ல சொல்ல அடியேனின் மனம் பெரும் உவகை அடைகிறது. அப்படி என்னதான் நடந்தது என்பதை சற்று விளக்கமாக சொல்லி அருள வேண்டும். யாதவருக்கு எண்ணெய் குளியல் செய்து வைப்பதற்காக ராமானுஜன் எண்ணெயை தலையில் தேய்த்துக் கொண்டிருந்திருக்கிறான். அப்போது மாணவர்களிடமிருந்து சாந்தோக்கிய உபனிஷத்தின் ஸ்லோகமான கப்யாசம் புண்டரி காட்சம் என்பதன் விளக்கம் யாதவரிடம் கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு அந்த யாதவ பிரகாசர் தன் வழக்கமான பாணியில் அந்த பரமபுருஷ பகவானின் கண்கள் குரங்கின் ஆசன பகுதியை ஒத்து சிவந்திருக்கிறது என்று குதர்க்கமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இதை கேட்டு நெஞ்சம் கொதித்து ராமானுஜனின் கண்களிலிருந்து பெருகிய கண்ணீர் துளிகள் யாதவரின் துடையை அனல் பிழம்பாய் பதம் பார்த்திருக்கிறது. அலறி துடித்தெழுந்த யாதவர் ராமானுஜனின் கண்ணீர் தன் விளக்கத்தால் வந்தது என்பதை தெரிந்து கொண்டு அவனையே அந்த ஸ்லோகத்திற்கு விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்கிறார். அதற்கு ராமானுஜன் குளிர்ந்த ஜலத்தை பருகிய சூரியனின் கிரணங்களால் மலர்ந்த பெருத்த தண்டை உடைய தாமரையின் இதழை ஒத்த சிவந்த கண்கள் பரமபுருஷ பகவானின் திருநேத்திரங்கள் என்று ஓர் அற்புதமான விளக்கத்தை பதம் பதமாக பிரித்து பதிலடியாக கொடுத்திருக்கிறான். சாந்தோக்கிய உபனிஷதத்தின் இந்த வாக்கியத்திற்கு
இதுவரை யாரும் கொடுத்திராத அதே சமயத்தில் மிகவும் பொருத்தமான விளக்கம் ராமானுஜனால் தகுந்த நேரத்தில் அளிக்கப்பட்டுள்ளது. என்ன ஆச்சரியம்! இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை ராமானுஜன் கொடுத்துள்ளான் என்று எண்ணும் பொழுது அடியேனின் உள்ளம் மிகுந்த பூரிப்படைகிறது. இதில் இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால், இது போன்ற ஒரு விளக்கத்தை அவன் தந்தை சோமயாஜியே அவனுக்கு போதித்ததில்லை. மயூரவண்ணன் சுவாமிகளிடமும் ராமானுஜன் சாந்தோக்கிய உபனிஷத்தை பயின்றிருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கையில் ராமானுஜன் இப்படி ஒரு சிறப்பான அர்த்தத்தை கூறியிருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இது எப்படி சாத்தியம் திருக்கச்சி நம்பிகளே? சாத்தியம்தான் திருமலை நம்பிகளே. அந்த வரதனே ராமானுஜனுள் பிரவேசிக்கும் போது இதுபோன்ற பல அரும்பெரும் காரியங்கள் ராமானுஜனால் நிகழப்போவது சாத்தியம்தான். திருமலை நம்பிகளே, நம்மில் யாரோ கற்பித்துத்தான் ராமானுஜன் சாஸ்திரத்தின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. அவன் ஸ்வயம் பிரகாசம் உடையவன். நாமெல்லாம் குரு என்றும் ஆச்சாரியன் என்றும் அவனுக்கு பல விஷயங்களை போதித்து அதன் மூலம் நமக்கும் பெருமையை சேர்க்க வேண்டும் என்பதுதான் பெருமாளின் விருப்பமாக இருக்க வேண்டும். மற்றபடி தங்களாலோ, சோமயாஜியாலோ, அடியேனாலோ, ஏன் மயூரவண்ணன் சுவாமியாலோ தான் ராமானுஜன் சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. அவனுக்குள் பிரகாசிக்கும் சைத்திய குருவான பரமாத்மாவே ராமானுஜனின் ஹிருதயத்தில் இருந்து கருணையோடு அவனுக்கு அனைத்தையும் போதித்து விடுகிறார். ராமானுஜனின் ஞானம் பறந்து விரிந்தது. அதை யாராலும் அனுமானிக்க முடியாது. திருக்கச்சி நம்பிகளே, அடியேனுக்கு ஒரு சந்தேகம். ராமானுஜன் சட்டென்று யாரையும் எதிர்த்து பேச யோசிப்பவனாயிற்றே. அப்படி இருக்க தன் குருநாதரையே எதிர்த்து வாதம் செய்யும் எண்ணம் அவன் மனதில் எப்படி தோன்றிற்று? அதுதான் பகவானின் லீலா வினோதம். ராமானுஜன் எதிர்த்து பேசாதவன் தான். ஆனால் தன் காது பட ஒரு தப்பர்த்தம் கற்பிக்கப்படுவதை அவன் எப்படி பொறுப்பான்? இப்படி எண்ணி பாருங்கள். நாம் ஒரு வீதியில் சென்று கொண்டிருக்கிறோம். நம் கண்ணெதிரிலேயே ஒரு காமுகன் ஒரு பெண்ணை மானபங்கம் படுத்த முயற்சிக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய வன்முறை! அதை கண்ணுக்கு நேரே நாம் பார்த்தும் நமக்கெதற்கு பொல்லாப்பு என்று அப்பெண்ணை அந்த வஞ்சகனிடமிருந்து காப்பாற்றாமல் அங்கிருந்து விலகி செல்வதும் ஒரு வன்முறைதானே. அதே போன்று ஒரு முக்கியமான ஸ்லோகத்திற்கு பொருத்தமற்ற குதர்க்கமான ஒரு விளக்கத்தை குருநாதரே கொடுப்பாரே, ஆனாலும் அதை தடுக்காமல் தகுந்த விளக்கத்தை கொடுக்காமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய அபவாதம். வேதங்களால் பெரிதும் வர்ணிக்கப்படும் பகவானின் திருநேத்திரங்கள் தவறாக வர்ணிக்கப்பட்டால் அதை எதிர்த்து தகுந்த விளக்கத்தை அளிப்பதுதான் ஒரு உத்தமமான சிஷ்யனுக்கு அழகு. அதைத்தான் ராமானுஜன் செய்திருக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜன் தன் திறமையையோ ஞானத்தையோ வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படவில்லை. ஒரு தப்பான விளக்கத்தால் பகவத் அபச்சாரத்திற்கு தன் குருநாதர் ஆளாகிவிடக் கூடாதே என்பதற்காகத்தான் அந்த உன்னதமான விளக்கத்தை ராமானுஜன் அளித்திருக்கிறார். ஆனால் பாவம், அதை புரிந்து கொள்ளும் நிலையில் யாதவ பிரகாசர் இல்லை என்பதுதான் மிகவும் வருந்தக்கூடிய விஷயம். அச்சுச்சோ, அப்படியென்றால் யாதவ பிரகாசர் ராமானுஜனிடத்தில் விபரீதமாக ஏதும் நடந்து கொள்வாரோ? வீண் கவலை எதற்கு திருமலை நம்பிகளே? ராமானுஜனை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. இங்கு வீற்றிருக்கும் வரதன் நிச்சயம் ராமானுஜனுக்கு துணை நிற்பான். யாதவரை பற்றி பயம் கொள்ளாமல் உம்முடைய மருமான் ராமானுஜனை நினைத்து பெருமை கொள்ளும். உங்களுக்கும் ராமானுஜனுக்கும் இரத்த சம்பந்தம் இருக்கிறதே என்று பூரிப்படையும் திருமலை நம்பிகளே. கோவிந்தா, கோவிந்தனை தேடி யார் வந்திருக்கிறார்கள்? நமஸ்காரம். நமஸ்காரம். தங்களுக்கு யார் வேண்டும்? கோவிந்தன். கோவிந்தனை கண்டு செல்லலாம் என்று வந்தேன். தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? சரியாக போயிற்று. வந்தனம் சுவாமி. வந்தனம். என்ன பெரிய பிராட்டி, அப்படி பார்க்கிறாய்? இவர் யாரென்று தெரியவில்லையா? யார்? சாக்ஷாத் திருக்கச்சி நம்பி சுவாமிகள். ஓ, அப்படியா? நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்ததில்லை. வாருங்கள் சுவாமி, அகத்தினுள்ளே எழுந்தருளுங்கள். வாருங்கள் நம்பிகளே. அமருங்கள் சுவாமி. நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் சென்று மோர் கொண்டு வருகிறேன். சற்று பொறுங்கள் தாயே. அடியனுக்கு எதுவும் வேண்டாம். போஜன வேலையை தவிர இடையில் அடியேன் எதுவும் உட்கொள்வதில்லை. சற்று ஜலமாவது அருந்தலாமே சுவாமிகளே. அவசியப்படவில்லை.
உங்கள் உபசரிப்புக்கு மிக்க நன்றி. இந்தாருங்கள் வரதனின் திருத்துழாய் பிரசாதம். நம்பி சுவாமிகளே, தங்களை அடியனின் அகத்தில் கண்டது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்கள் அகம் தங்கள் வரவால் மிகவும் புனிதமடைந்தது. தங்களை பற்றி காந்திமதி அக்கா நிறைய கூறியிருக்கிறார். வரதனின் சேவைக்கென்றே பிறவி எடுத்தவர் என்று தங்களை மிகவும் சிலாகித்து சொல்வார். அப்படியெல்லாம் பெரிதாக ஒன்றுமில்லை அம்மா. அடியேன் மிகவும் சாதாரணமானவன். அந்த வரதனின் கைப்பாவை, அவன் இட்ட பணியை சிறமேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அடியேனுடைய வட்டம் மிகவும் சிறியது. நந்தவனம், அதை விட்டால் வரதனின் சன்னிதானம். இதற்கிடையில் எப்பொழுதாவது சோமயாஜியுடன் ஸ்ரீபெரும்புதூரில் சற்று சம்பாஷணை, அவ்வளவுதான் அடியேனின் வாழ்க்கை. பெரிய பிராட்டி, சுவாமிகள் எவ்வளவு அடக்கமாக பேசுகிறார் பார்த்தாயா? தங்கள் மடத்திலேயே ராமானுஜனையும் கோவிந்தனையும் தங்க வைத்து போஷித்து வருகிறீர்களே, அந்த உபகாரத்திற்கு ஈடாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தாயே, ராமானுஜன், கோவிந்தன் அவர்கள் இருவருமே நம் வைணவ சம்பிரதாயத்தின் தூண்கள். எதிர்கால சந்ததிகளுக்கு கிடைப்பதற்கரியா பொக்கிஷம், ஒன்றுபட்ட சமுதாயத்திற்கான வித்துக்கள். அவர்கள் அடியேனின் மனத்தில் வசிப்பது அடியேனுக்கு கிடைத்த பெரும் பேறு, பாக்கியம் எல்லாம். நம்பிகளே, ஏதாவது தேவைப்படுகிறதா? என்ன தேடுகிறீர்கள்? கோவிந்தன் அகத்தில் தானே இருக்கிறான். கோவிந்தனா? அவன் எப்படி இங்கு இருப்பான்? ஏதோ நானும் அகத்துக்கு போகிறேன் என்று கடமைக்காக வந்தான். வருபவன் சொற்ப நேரம் கூட அகத்தில் தங்குவதில்லை. எப்போது பார்த்தாலும் கோயில் குளம் என்று சுற்றி கொண்டிருக்கிறான். அங்கு காஞ்சிபுரத்திலாவது பாடசாலை நேரம் போக முழுமையாக உங்கள் மடத்திலேயே தங்குகிறானா அல்லது வேறெங்காவது சுற்றி கொண்டிருக்கிறானா? என்ன சுவாமி அமைதியாக விட்டீர்கள்? உங்கள் மடத்தில் தானே தங்குகிறான்? ஆமாம், அடியேனின் மடத்தில் தான் தங்குகிறான். பட்டரே, கோவிந்தன் எங்கு சென்றிருக்கிறான்? எப்பொழுது வருவான்? கோவிலுக்கு தான் சென்றிருக்கிறான். அடியேனும் அவன் வரவைத்தான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் சற்று நேரம் சிரம பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். அடியேன் கோயிலுக்கு சென்று கோவிந்தனை அழைத்து கொண்டு வந்து விடுகிறேன். வேண்டாம் பட்டரே, பாவம், உங்களுக்கு எதற்கு சிரமம்? அடியேனும் இந்த ஊர் பெருமாளை இன்னும் சேவிக்கவில்லை. கோயிலுக்கு சென்று பெருமாளை சேவித்துவிட்டு அப்படியே கோவிந்தனையும் சந்தித்து விட்டு வருகிறேன். உத்தரவு கொடுங்கள். ஆகட்டும். வந்தனம் சுவாமி. வந்தனம். தாங்கள் இப்போது மதுரமங்கலம் வந்தீர்கள். வாருங்கள், அடியேனின் அகத்திற்கு செல்லலாம். அதற்கு அவசியமில்லை கோவிந்தா. அடியேன் இப்பொழுது உன்னுடைய அகத்திலிருந்துதான் வருகிறேன். நீ இங்கிருப்பதாக அறிந்தேன், நேராக இங்கு வந்து விட்டேன். சுவாமி, தங்களை இங்கு பார்த்ததில் ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் ஆனந்தமாகவும் இருக்கிறது. அந்த ஆனந்தம் அடியேனுக்கும் ஏற்படுகிறது கோவிந்தா. யார் யாரோ என்னவெல்லாமோ உன்னை பற்றி சொன்னார்கள். கோவிந்தன் அப்படி மாறிவிட்டான், இப்படி ஆகிவிட்டான் என்றெல்லாம். ஏன், ராமானுஜனே உன்னை பற்றி சொல்லி மிகவும் குறைப்பட்டுக் கொண்டான். ஆனால் உன்னை இப்பொழுது அடியேன் பார்க்கும் பொழுது அந்த எண்ணமெல்லாம் தவறோ என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. தாங்கள் எதை வைத்து இவ்வளவு நம்பிக்கையாக பேசுகிறீர்கள் சுவாமி? உன்னை நேராகவே காண்கிறேனே. பளிச்சென்று நெற்றியிலே திருமண் காப்பு, கையிலே வேதாந்த பாட ஓலைச்சுவடி. அடியேன் பாசுரங்களை சேவித்தவுடன் அதை பற்றிய விளக்கங்களை ஆர்வத்துடன் கேட்கும் ஏக்கம், இவையாவும் உன்னிடம் இன்றும் காணப்படுகிறதே, அது உண்மைதானே? இல்லை சுவாமி, நம்பிக்கையோடு தாங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் அடியேன் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாதவனாக இருக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய் கோவிந்தா? அடியேன் இன்று நெற்றியில் தரித்திருப்பது திருமண் அல்ல சுவாமி, வேஷம். ஆசையோடு இட்டுக் கொண்டதல்ல, ஆணையால் தரித்துக் கொண்டது. அடியேன் திருப்புட்குழியில் இருந்த வரையில் சமீப காலமாக நெற்றியில் எந்த திலகத்தையும் தரிக்காமல் தான் இருந்தேன். காரணம்,
குருநாதர் யாதவ பிரகாசரின் தத்துவ விளக்கங்களும் அதில் நான் கொண்ட ஈடுபாடும் நெற்றிக்கு இட்டுக்கொள்ள வேண்டும் என்ற தாக்கத்தை அடியேனின் மனதிலிருந்து அறவே அகற்றிவிட்டது என்பதுதான் உண்மை. யாதவ பிரகாசர் சுவாமிகள் கொடுக்கும் வேதாந்த சூத்திர விளக்கங்கள் ஈர்ப்புடையதாக இருந்தது, தெளிவாக இருந்தது, சுலபமாக இருந்தது, ஏன் நேராக இருந்தது. எனவே நம் சம்பிரதாய தத்துவங்களை அடியேன் சற்று விளக்கியே வைத்துவிட்டேன். ஆத்மா நிஜம். இந்த சரீரம் பொய் என்று அறிந்தவுடன் இந்த சரீரத்தை அலங்கரிக்க நெற்றியில் ஒரு குறி எதற்கென்று அடியேனுக்கு தோன்றியது. திருமண்ணை முற்றிலுமாக விலக்கிவிட்டேன். ஆனால் இங்கு மதுரமங்கலம் வந்தவுடன் என் நிலைமையில் நீடித்திருக்க முடியவில்லை. வைஷ்ணவ லட்சண குறியீடுகள் என் நெற்றியில் இல்லாததைக் கண்டு அடியேனின் அகமே அதிர்ந்தது. அதிலும் எதையும் சாதாரணமாகவும் தனக்கே உரித்தான பாணியில் சிரிப்பும் வேடிக்கை பேச்சுமாக இருக்கும் அடியேனின் தகப்பனார் அடியேனைக் கண்டு மிகவும் சினம் கொண்டார். இதுவரை அவரை இவ்வளவு கோபாவேச நிலையில் பார்த்திராத அடியேன் வேறு வழியின்றி இப்பொழுது தாங்கள் காணுகின்றபடி திருமண் காப்போடு காட்சியளிக்கிறேன். இது அடியேனின் தகப்பனாருக்காகவும் சுற்றத்தாருக்காகவும் அடியேன் தரித்திருக்கும் வேஷம். நீ சொல்வது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது கோவிந்தா. ராமானுஜர் அண்ணாவிற்கும் என் செய்கையில் அதிர்ச்சியும் உண்டு, வருத்தமும் உண்டு. ஆனால் குருநாதர் யாதவ பிரகாசரின் வழிகாட்டுதலில் அடியனுக்கு எந்த குழப்பமும் வரவில்லையே. எதை கற்க அங்கு சென்றேனோ அது அடியனுக்கு சட்டென்று ஏற்கும் வகையில்தானே குருநாதரால் போதிக்கப்படுகிறது. நிறைவாக இருப்பதால் குறையேதும் அடியனுக்கு தோன்றவில்லை சுவாமி. அப்படி என்றால் முன்பு ராமானுஜனிடமிருந்து பல விஷயங்களை அறிந்து கொண்டாயே, அது உனக்கு நிறைவாக இல்லையா? அப்படி இல்லை சுவாமி. பொதுவான விஷயங்களும் அதன் அர்த்தங்களும் ராமானுஜர் அண்ணாவால் கொடுக்கப்பட்டாலும் தத்துவம் என்றும் அதை பற்றிய விளக்கம் என்றும் வரும்போது அவரது விளக்கங்களை உடனே ஏற்க அடியேனின் மனம் மறுக்கிறது. பல தாத்பரியங்களை தனக்கே உரித்தான வழியில் தன் பிரத்யேக ஆராய்ச்சியில் அறிந்து அதை அடியேனுக்கு விளக்க முற்படுகிறார் ராமானுஜர் அண்ணா. அந்த தனித்தன்மையை, சுய கருத்தை சில சமயங்களில் அடியேனால் அப்படியே ஏற்க முடியாமல் அடியேனின் சித்தம் தடுமாறுகிறது. ஆனால் யாதவ பிரகாசர் சுவாமிகள் கொடுக்கும் சித்தாந்த விளக்கங்களும் தத்துவ விரிவுரைகளும் என்னுள் ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி குருநாதர் சொல்வதுதான் உண்மை என்ற அளவில் அடியேனுக்கு பிடித்திருக்கிறது. ராமானுஜர் அண்ணாவின் சுய கருத்திலிருந்து அடியேனை விலக்கி வைத்திருக்கிறது. கோவிந்தா, அடியேன் சேவித்த பாசுரங்களிலிருந்து பல தத்துவார்த்தங்களை பற்றி, பல புத்திசாலித்தனமான கேள்விகளை பற்றி கேட்டிருந்த நீ இப்போது யாதவரின் தத்துவ ஆராய்ச்சியிலும் அதில் ஊன்றி நிற்பதும் உறுதியான நம்பிக்கையோடு நிற்பதும் அடியேனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. உன் அண்ணா ராமானுஜனை பற்றி தத்துவங்களில் சுய கருத்து உடையவன் என்று சொன்னாயே, அது மிகவும் தவறானது. பாவம் நீ. யாதவரின் ஈர்ப்பு உன்னை அப்படி பேச வைக்கிறது. ஆனால் உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜன் எதில் தனிப்பட்டு நிற்கிறான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜன் தனக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறான் என்றால் அது எதில் என்று பார்க்க வேண்டாமா? ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களின் கருத்துக்களில் உள்ள உண்மையான ஆழ்பொருளை மறைத்தும் அந்த உன்னத தத்துவங்கள் தமக்கே உரிமையானது என்ற சுயநலவாதிகளிடமிருந்து அதை விலக்கி, சம்பிரதாயமும் அதன் கோட்பாடுகளும் அனைத்து ஜனங்களுக்கும் என்றும் இறுதி நோக்கமான பகவானை அடைவதில் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை என்பதையும் ஆணித்தரமாக நிலைநாட்டி அதை பிரச்சாரம் செய்வதில்தான் ராமானுஜன் தனித்தன்மையோடு நிற்கிறான். கோவிந்தா, வைஷ்ணவர்களாக ஆகிவிட்டால் அனைவருமே சமம், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஞானத்தை கொடுப்பதில்தான் ராமானுஜன் தனிப்பட்டு நிற்கிறானே தவிர ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொன்னதை ஒருபுறம் தள்ளிவிட்டு தன் கருத்தைத்தான் ஏற்க வேண்டும் என்ற பிடிவாதத்தில் அவன் நிற்கவே இல்லை. அப்படி ஒரு சுய கருத்தில் திணிப்பில் நிற்கக்கூடாது என்று பகவான் கண்ணனே நமக்கு தெரிவிக்கிறாரே. ஒரு உன்னதமான குருவை, ஆச்சாரியனை அடைந்து அவருக்கு சேவை செய்து தெளிய வேண்டிய விஷயங்களை அடக்கமான முறையில் அவரிடம் கேட்டால் உண்மை ஞானத்தை அறிந்த அந்த குரு அதை நமக்கும் போதித்து உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வார் என்று எம்பெருமான் கண்ணனே சொல்லி இருக்கிறாரே. அந்த வகையில் ராமானுஜன் தன் தந்தையையே முதல் குருவாக ஏற்றுக்கொண்டான். மயூரவண்ணன் சுவாமிகளை ஆசானாக கொண்டான். திருமலை நம்பி சுவாமிகளை, அதாவது உன் மாமாவையும் குருவாக கொண்டான். ஏன், இந்த திருக்கச்சி நம்பியையும் ஒரு பொருட்டாக கொண்டு தன் குருவாக பாவிக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஆச்சாரியரான யமுனாச்சாரியரை தன் மானசீக குருவாக வரித்து அவரின் அடிமையென்றே தன்னை சொல்லிக் கொள்கிறான். அந்த வகையில் மிகப்பெரிய சிரேஷ்டர்களையும் ஆச்சாரிய புருஷர்களையும் ஆராதித்து
அவர்களின் போதனைகளை மிகவும் எளிமையாய் சக மனிதர்களிடமும் கொண்டு செல்லும் தனித்தன்மையோடு ராமானுஜன் திகழ்கிறானே தவிர, உன்னைப்போல் திடீரென்று கேட்ட ஒரு தத்துவ விஷயத்திற்காக ஆண்டாண்டு காலமாக கைகொண்ட சம்பிரதாய விஷயத்தை தூக்கி போடும் காரியத்தை ராமானுஜன் செய்யவில்லை கோவிந்தா. ஆன்மீகம் என்பது ஒரு ஆழ்கடல். அதில் பல தத்துவார்த்தங்கள், கொள்கைகள், நியாயங்கள் என்று இப்படி பலவிதம் உள்ளது. ஆனால் இவை அனைத்தையும் நமக்கு கொடுத்த தத்துவ ஆசான் யார் தெரியுமா? வேதவியாசர். அந்த வேதவியாசர் வேதத்தை 4ஆக பிரித்தார். 108 உபனிஷதங்களை வெளியிட்டார். முதலில் 17 புராணங்களை தொகுத்தார். வேதாந்த சூத்திரங்களை ஏற்றினார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இலக்கிய அவதாரமான வியாசதேவர் இவ்வளவு காரியங்களை செய்தும் அவருக்கு திருப்தி ஏற்பட்டதா என்றால் நிச்சயம் இல்லை. தான் தோன்றிய பலன் இன்னும் முழுமையடையவில்லை என்றே அவர் நினைத்தார். இப்படி மதிமயங்கி ஒரு குழப்பமான நிலையில் அவர் இருந்தபோதுதான் அவருடைய குருவான நாரத மாமுனிவர் அவர் முன் தோன்றினார். நாரத முனியை தரிசித்த வியாசதேவர், ஹே பிரபு, இப்பூ உலகில் தர்மத்தை நிலைநாட்ட, பரபிரம்மத்தை அறிய பல இலக்கியங்களை நான் தொகுத்து தந்துவிட்டேன். இருப்பினும் திருப்தியடையாமல் என் மனம் குழப்பத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று தன் குருவான நாரத மாமுனிவரிடம் அவர் சரணடைந்தார். அதற்கு நாரதர், உன் குழப்பத்திற்கு காரணம் மக்களை நீ குழப்பியுள்ளதே என்று பதில் உரைத்தார். ஒன்றும் புரியாமல் திகைத்து போன வியாசதேவரிடம், நீ பல தேவதைகளின் சக்தியை எடுத்துரைக்க பல புராணங்களை எழுதியுள்ளாய். ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தேவதையை ஸ்லாகித்து புகழ்ந்து எழுதியுள்ளாய். இதனால் இந்த தேவதை தான் உயர்ந்தவர், அவர்தான் முழுமுதற் கடவுள் என்று மக்கள் குழப்பத்தின் உச்சியில் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நீ வேதாந்த சூத்திரத்தை ஏற்றினாய். ஆனால் மறைபொருளாய் பகவானின் கல்யாண குணங்களை மறைத்து பிரம்மம் என்ற தத்துவத்தை மட்டும் வெளிப்படையாக உணரும்படி செய்துவிட்டாய். அதுதான் உன் குழப்பத்திற்கும் அதிருப்திக்கும் காரணம் என்று நாரதர் கூறினார். அதற்கு பதிலாக பிரயோஜனமாக, ஏன் பிராயச்சித்தமாக, வேதாந்த சூத்திரத்திற்கு ஒரு சாரமாக, பல புராணங்களுக்கு ஆணி வேறாக, வேத சாஸ்திரங்களுக்கு ஒரு தாத்பரியமாக நீ ஒரு புராணத்தை பகவத் பரமாக மட்டும் எழுத வேண்டும். அதில் முழுக்க முழுக்க பகவானின் லீலைகளும் அவரை பற்றிய தத்துவங்களும் அவரின் அனந்த கல்யாண குணங்களும் தெள்ளத் தெளிவாக விளக்குவதாக அமைய வேண்டும். அப்போதுதான் நீ புவியில் தோன்றியதின் பிரயோஜனம் பூர்த்தியாகும் என்று கூறினார். அதை சிறமேற்கொண்டு தன் முதிர்ந்த காலகட்டத்தில் வியாசதேவர் இயற்றியதுதான் பாகவத புராணம். அதில் பகவானின் அவதாரங்கள், அதற்கான நோக்கங்கள், பல லோகங்களின் வர்ணனைகள், பல நுட்பமான விஞ்ஞான விளக்கங்கள், அத்தோடு வேதாந்த சூத்திரத்தின் சாரமான கருத்துக்கள், பகவானின் விசேஷமான குண வைபவங்கள், இப்படி பல அரிய விஷயங்களை அள்ளித்தரும் கருவூலமாக பாகவத புராணத்தை வேதவியாசர் இயற்றினார். எனவே வைணவர்கள் வேதாந்த சூத்திரத்தை நேரடியாக ஏற்பதில்லை. அதன் சாரமான கருத்துக்களை தெரிவிக்கும் பாகவத புராணத்தை தான் ஏற்கிறார்கள். கோவிந்தா, நீயும் அப்பாகவத புராணத்தை ஏற்றுக்கொள். அதை ஒரு ஆச்சாரியரின் மூலமாக நீ அறிந்து கொண்டால் இதற்கு முன் நீ கைகொண்ட சம்பிரதாய தத்துவத்தின் ஏற்றம் என்ன என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போது அடியேன் சொன்னேனே, அது பரம ரகசியம். இது வழி வழியாக ஓர் ஆச்சாரியரின் மூலமாகத்தான் மற்றவருக்கு தெரிய வரும். இவை அனைத்தும் அடியேனுக்கு ஆச்சாரியரின் மூலமாக தெரிந்தவையே. ஆனால் உன் அண்ணன் ராமானுஜனுக்கு இது இயல்பாகவே தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் யாதவ பிரகாசர் ஒரு கருத்தை திணித்தாலும் தான் உணர்ந்த பாகவத புராணத்தை முன்னிறுத்தி முரண்பட்ட கருத்துக்களை வேறறுத்து உண்மையான சாரமான கருத்தை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறார். நீயோ யாதவ பிரகாசரின் தனிப்பட்ட கருத்தை உண்மை என்று நினைத்து அவர் விரித்த வலையில் விழுந்து கிடக்கிறாய். உனக்கு ஒரு குழப்பம் என்றால் அதை ராமானுஜனிடம் கேட்டு தெளிவு பெறாமல் குழப்ப விதையை விதைக்கும் ஆசானிடமே போய் தெளிவு பெற விரும்பினால் அவர் உன்னை மேலும் குழப்பி மாய வலையில் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை பலமுறை உனக்கு எடுத்துச் சொல்லி உன்னை மீட்க பார்த்தான் ராமானுஜன். ஆனால் அதற்கு நீ வழிவிடவே இல்லை. இப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். நீ இப்படி உன் உன்னதமான பூர்வ சம்பிரதாயத்தை விட்டு விலகினால் அது உனக்கு ஒரு பெரிய இழப்பாகத்தான் போகும். நீயும் ராமானுஜனும் என்னுடைய இரு கண்கள். இதில் ஒன்று பழுதுபட்டாலும் அடியேனின் அங்கத்தில் ஒரு குறையாகவே இருக்கும். அதற்காகத்தான் அடியேன் உன்னை நேரடியாகவே பார்க்க வந்தேன். சுவாமி, இந்நேரம் வரை தாங்கள் தெரிவித்த அனைத்தையும் அடியேன் இடைமறிக்காமல் செவியுற்றேன். ஆனால் யாதவ பிரகாச சுவாமிகள் தெரிவிக்கும் விளக்கங்களில் அடியேனுக்கு குழப்பங்கள் ஏதும் ஏற்படவில்லையே. மாறாக
புரியும்படியாகவும் தெளிவாகவும் தானே இருக்கிறது. ஆனால் சம்பிரதாயத்தில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் மிகவும் கடினமாகவும் செயல்படுத்துவதில் மிகவும் சிரமமாகவும் தானே அடியனுக்கு தெரிகிறது. புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது என்பதற்காக ஒன்றை கைவிடலாமா? அதனால் பின்னாளில் கிடைக்கும் திருப்தியும் ஆத்ம சுத்தியும் முக்கியமல்லவா? இன்று சுலபமாக இருக்கும் விஷயம் இறுதி இலக்கிற்கு பயன்படாமல் போனால் அது எவ்வளவு பெரிய நஷ்டம் கோவிந்தா. இன்றைய கடின உழைப்பு முயற்சி நாளைய பலன் அல்லவா? இதில் ஒரு தொடக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொண்டால் அதில் ஏற்படும் குழப்பங்களை சைத்திய குருவாக விளங்கும் பரமாத்மாவே தீர்த்து வைத்து விடுவார் அல்லவா? அதனால் அடியேன் சொல்வதை கேள். நீ யாதவ பிரகாசரிடமிருந்து விலகி காஞ்சியம்பதிக்கே வந்துவிடு. ராமானுஜன் மூலமாகவே நீ வேதாந்த சூத்திரத்தையும் அதன் உண்மையான விளக்கத்தையும் அறிந்து கொள்ளலாம் கோவிந்தா. இதை பற்றி அடியேன் பக்குவமாக உன் தந்தையிடமும் தெரிவித்து விடுகிறேன். சுவாமி, அடியேனை பொறுத்துள்ள வேண்டும். தாங்கள் சொன்னதை செயல்படுத்தும் நிலையில் அடியேன் இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ யாதவ பிரகாச சுவாமிகளின் தத்துவ விளக்கங்களில் நான் ஈடுபாடு கொண்டு விட்டேன். அதிலிருந்து வெளிவருவது என்பது என்னால் இயலாத காரியம். இப்போது எவ்வளவுதான் தாங்கள் எடுத்துரைத்தாலும் என் செவியில் மட்டும் விழுகிறதே தவிர என் மனதில் பதியவில்லை. என் வழியில் என்னை போக விடுங்கள். தயவு செய்து இது விஷயமாக யாரிடமும் பேச வேண்டாம். என் விதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். நானும் அது வழி போக நிச்சயித்து விட்டேன். ஆனால் தாங்களோ ராமானுஜர் அண்ணாவோ என்னை வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டாம். மனதிலும் அடியனை பற்றிய ஒரு தவறான அபிமானத்திற்கு வந்துவிட வேண்டாம். என்றைக்கும் நான் உங்கள் கோவிந்தன் தான். ராமானுஜர் அண்ணாவிற்கும் உற்ற துணையான தம்பிதான். அதில் எள்ளளவும் குறையில்லை. தயவு செய்து அடியனை வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டாம். கோவிந்தா, வைஷ்ணவர்களுக்கு விருப்பு வெறுப்பு என்பது ஏது? அனைவரும் இவ்வுலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து இறுதியில் பகவானின் வாசஸ்தலத்தை அடைய வேண்டும். அவ்வகையில் நீயும் ஓர் உயரிய நிலையை இகத்திலும் பரத்திலும் பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். இதை நீ ஏற்க மறுத்தாலும் அடியேனுக்கு உன் மீது எந்த துவேஷமும் இல்லை. மாறாக உன் மீது அடியேனுக்கு பரிதாபம்தான் ஏற்படுகிறது. ராமானுஜனுக்கும் அப்படித்தான். என்றைக்கும் உன் நலன் விரும்பியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கத்தான் அடியேனும் ராமானுஜனும் இருக்க விரும்புகிறோம். சொல்ல வேண்டிய அனைத்தையும் விஸ்தாரமாகவே சொல்லிவிட்டதாகவே அடியேன் கருதுகிறேன். அது அடியேனின் கடமையும் கூட. இனி இதை உன்னுள் ஆழமாக பதிய வைத்து உன்னை தடுத்தாட்கொள்வது அந்த வரதனின் செயல். என்றைக்காவது ஒரு நாள் இந்த திருக்கட்சி சொன்னது சரி என்று உனக்கு பட்டால் நீ காஞ்சியம்பதிக்கு வா. அங்கு இந்த திருக்கட்சி நம்பியின் மனத்தின் கதவுகள் உனக்காக திறந்தே இருக்கும். அடியேன் என்னதான் முயற்சி செய்தாலும் பகவானின் இச்சைப்படியே அனைத்தும் நடக்கும். அவ்வகையில் சர்வம் வரதார்ப்பணம். அடியேன் வருகிறேன்.